சாட்சி சிறுகதை. ஆசிரியர் வசந்தன் அவர்கள். ஆஸ்பத்திரியில் நர்ஸ் உத்தியோகம் பார்க்க வந்த பொழுது இந்த மாதிரி கதை எழுதுவதற்கு எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் என்று நான் கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. எதிர்பார்க்கின்றபடியே எல்லாம் நடந்துவிட்டால் அப்புறம் இது என்ன உலகம்? ஆனால் கதை எழுதுவதற்கு காரணம் முற்றிலும் நான் தான் என்று சொல்ல முடியாது. மிகவும் அதிசயமான விபரீதமான சம்பவங்கள் என் கண் முன்னே நடக்கும் பொழுது அதை நான் எப்படி வெளியிடாமல் இருப்பது? எத்தனையோ கதாசிரியர்கள் கதைகளுக்கு காது மூக்கு வைத்து நிஜம் போல எழுதிவிடுகிறார்கள். நான் மட்டும் நிஜமாக நடந்ததை இங்கே கதை போல எழுதியிருக்கிறேன். இதை வாசிக்கின்றவர்களுக்கு ஒருவேளை தலைவலி ஏற்பட்டாலும் ஆஸ்பத்திரியில் நான் இருக்கவே இருக்கிறேன். ஆகவே பயமே இல்லாமல் தாராளமாக படிக்கலாம். அன்று காலை நேரத்தில் ஜன்னல் வழியாக இளம் வெயில் என் மேல் உறைக்கவே படுக்கையை விட்டு எழுந்திருந்தேன். அன்று பகல் வேளை. அவசரமாக ஆஸ்பத்திரிக்கு புறப்பட தயார் செய்து கொண்டேன். ஆஸ்பத்திரியில் என் அறைக்கு போய் உடுப்பை மாற்றிக்கொண்டு வார்டுக்கு போய் சேர்ந்தேன். 2 தினங்களுக்கு முன்தான் என்னை ஸ்பெஷல் வார்டுக்கு மாட்டியிருந்தார்கள். தினமும் 5, 10 என்ற பணம் கொடுப்பவர்களை அந்த வார்டில் சேர்த்து கொள்ளப்படுவது வழக்கம். உள்ளே நான் சென்றதுமே பரிமளம், "சரோஜா, நேற்று ராத்திரி புதிய கேஸ் ஒன்று வந்திருக்கிறது. ஒரு கிழவர் வந்திருக்கிறார் 3வது அறையிலே" என்றாள். நான் 3வது அறைக்குள் சென்று எட்டி பார்த்தேன். கட்டிலில் ஒருவர் படுத்துக்கொண்டு இருந்தார். அவருக்கு சுமார் 50 வயது இருக்கும். முகத்தில் பல சுருக்கங்கள் விழுந்திருந்தன. அவரது சின்னஞ்சிறு தாடியை பார்த்ததுமே 6 மாத காலமாக அவர் கடுமையான நோய்வாய்ப்பட்டு இருக்க வேண்டும் என தோன்றியது. அவர் தூய கதர் ஆடை அணிந்து இருந்தார். பெரிய விழிகளில் அயர்வு குடிகொண்டு இருந்தது. "கொஞ்சம் ஜலம் வேண்டும்" என்றார் அவர் என்னை பார்த்து. நான் ஜலத்தை கொண்டு வந்து கொடுத்துவிட்டு, "காய்ச்சல் ஏதாவது அடிக்கிறதா? உடம்பு என்ன செய்கிறது?" என்று கேட்டேன். பெருமூச்சு விட்டுக்கொண்டே வார்த்தையாக அவர் மெதுவாக கூறினார், "எனக்கு 1 வருஷமாக பொறுக்க முடியாத வயிற்று வலி. 30 வருஷமாக நான் கல்கத்தாவில் தான் இருந்தேன். எவ்வளவோ வைத்தியர்கள் வைத்தியம் செய்தும் என் வியாதி குணமாகவில்லை. வியாதி முற்றிவிடவே பிராணனை விட்டாலும் நான் பிறந்து வளர்ந்த தமிழ்நாட்டிலேயே உயிரை விடலாம் என்றுதான் போன வாரம் இங்கே புறப்பட்டு வந்தேன்" என்று சொல்லி பெருமூச்சு விட்டார். அவர் சிறிது நேரம் பேசியதால் மிகவும் களைப்பு அடைந்ததாக தோன்றியது. அதிகமாக பேசினால் உடம்புக்கு ஆகாது. தாங்கள் சில நாளைக்காவது கண்டிப்பாக மௌன விரதம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லிவிட்டு வெளியில் வந்தேன். சற்று நேரத்துக்கெல்லாம் டாக்டர் சுதர்சனம் வந்துவிட்டார். பரீட்சை செய்து முடித்தாகிவிட்டது. வயிற்றில் ஏதோ கோளாறு இருப்பதாகவும் பரிசீலனை செய்து வியாதியை கண்டுபிடிக்க 4 நாள் ஆகும் என்றும் அவர் தெரிவித்தார். அதிலிருந்து நோயாளிக்கு வேளைக்கு மருந்து கொடுத்து கவனித்து கொள்ளும் பொறுப்பு எனக்கு ஏற்பட்டது. கிழவர் என்னிடம் மிகவும் அன்பாகவே இருந்தார். அவ்வப்பொழுது அவர் வலியினால் முணங்கும் பொழுது நான் வேதனையால் வருந்தினேன். ஏனோ அவருக்கு சிகிச்சை செய்வதில் எனக்கு பெரும் மனசாந்தியும் ஆனந்தமும் ஏற்பட்டது. தினசரி பத்திரிகைகளையும் புஸ்தகங்களையும் என்னை வாசிக்க சொல்லி கேட்டார். அதை நான் பெரும் பாக்கியமாகவே கருதினேன். அந்த நோயாளியின் பெயர் ராவ் பகதூர் குருசுவாமி. கல்கத்தாவில் குடியேறிய தமிழர்களுக்கு அவரை தெரியாமல் இருக்க முடியாது. பல மில்களில் டைரக்டர் உத்தியோகம் பார்த்து வந்தார். யாரும் சொந்தக்காரர்களே கிடையாது. இதெல்லாம் அவர் சொல்லி நான் தெரிந்து கொண்டேன். 5வது நாள் சுதர்சனம் ராவ் பகதூரை பரிசீலனை செய்துவிட்டு ஒரு திடுக்கிடும் தகவலை வெளியிட்டார். நோயாளியின் வயிற்றிலே ஒரு கட்டி இருப்பதாகவும் அதை 2 தினங்களில் ஆபரேஷன் செய்யாவிட்டால் அவர் பிழைக்க முடியாது என்றும் தெரிவித்தார். இந்த ஊரிலேயே ஆபரேஷன் செய்வதில் டாக்டர் சுந்தா தான் ரொம்ப கெட்டிக்காரர். அவர்தான் உங்களுக்கு ஆபரேஷன் செய்ய வேண்டும். அவரை கூப்பிடட்டுமா என்று கேட்டார். நோயாளியும் ஒப்புக்கொண்டு விட்டார். டாக்டர் சுந்தா என்றதும் என் மனதிலே சுருக்கின்றது. அவரை கண்டாலே எனக்கு கொஞ்சமும் பிடிப்பதே இல்லை. மகா அகம்பாவம் பிடித்தவர். ஏழை எளியவர்களிடத்தில் கூட கொஞ்சமும் இரக்கமின்றி பணம் வாங்குபவர் என்று பிரசித்தமாக இருந்தார். டாக்டர்
சுதர்சனம் ரண சிகிச்சையில் தேறியவர் அல்ல. ஆனால் ஆபரேஷன் கேஸுகளில் சுந்தாவை மிஞ்சுபவர் யாரும் இல்லை. எந்த சிக்கலான ஆபரேஷன் கேஸுகள் வந்தாலும் அவரைத்தான் டாக்டர் சுதர்சனம் கூப்பிட்டு அனுப்பி வைப்பார். சுந்தா எப்பொழுது ஆஸ்பத்திரிக்கு வந்தாலும் நான் அவர் எதிரில் கூட வருவது கிடையாது. அவர் முகத்தில் விழிப்பது கூட எனக்கு வேம்பாகத்தான் இருக்கும். சிறிது நேரத்துக்கெல்லாம் டாக்டர் சுந்தா பின் தொடர சுதர்சனம் உள்ளே வந்தார். நான் அப்பொழுது நோயாளியின் அருகிலே நின்று கொண்டிருந்தேன். சுந்தா உள்ளே வந்ததும் அவர் பார்வை நோயாளியின் பேரிலே விழுந்தது. அந்த கணத்தில் சுந்தா பிரமித்து நின்றுவிட்டார். இடியால் தாக்குண்டவர் போலவும் பார்க்க கூடாததை பார்த்துவிட்டவர் போலவும் நின்றார். சட்டென்று நான் நோயாளியை பார்த்தேன். அவர் முகம் கோரமாக மாறியிருந்தது. அவர் கண்கள் இருண்டு நெருப்பு பந்துகள் போல தகித்தன. அப்படியே அந்த பார்வையால் டாக்டர் சுந்தா பஸ்மீகரமாகி விடுவார் போல தோன்றியது. இதெல்லாம் ஒரு கணத்தில் நடந்ததுதான். சுதர்சனம் இதை கவனிக்கவில்லை. அவர் நோயாளியை சுந்தாவுக்கு அறிமுகம் செய்து வைத்தார். டாக்டர் சுந்தா தம்மை சமாளித்து கொள்ள பெரும் முயற்சி செய்ததை நான் பார்த்தேன். அவரது விரல்கள் நடுங்கிக் கொண்டிருந்தன. ஆனால் சற்று முன்னால் புயல் வீசிய ராவ் பகதூரின் முகத்திலே மறுபடியும் எப்பொழுதும் போல சாந்தம் குடிகொண்டு விட்டது. டாக்டர் சுந்தா நோயாளியை பரீட்சை செய்து பார்த்தார். 2 டாக்டர்களுமாக சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்தார்கள். கடைசியில் அன்று சாயங்காலமே ஆபரேஷன் செய்வது என்று முடிவு செய்யப்பட்டது. எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. ராவ் பகதூரும் சுந்தாவும் முன்பின் பழக்கமானவர்களா அல்லது சொந்தக்காரர்களா? இதற்காக இருவரும் இப்படி மிரள மிரள விழிக்க வேண்டும்? வெகு காலமாக இருவருக்கும் ஏதோ சாத்திரம் இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அவர்கள் முகமும் இவ்வளவு கோரமாக மாற வேண்டியதே இல்லை. ராவ் பகதூர் குருசுவாமியையே மெதுவாக கேட்டு இந்த மர்மத்தை தெரிந்து கொள்ளலாமா, அல்லது யார் எக்கேடு கேட்டு போனால் என்னவென்று ஏனோ தானோ என்று இருந்து விடலாமா? உலகத்திலேயே விரக்தி ஏற்படும் அளவுக்கு நான் ஞானியாகிவிடவில்லையே. சின்னஞ்சிறு விஷயங்களை கூட தூண்டி துரு பிடித்து கேட்பது என் சுபாவம். ஆனால் ராவ் பகதூரை எப்படி கேட்பது? அவரோ பேச முடியாத நிலைமையில் இருக்கிறார். ஆபரேஷன் ஆகி குணமாகும் வரையிலும் இந்த மர்மத்தை அவரிடமிருந்து நான் தெரிந்து கொள்ள முடியாது. ஆனால் என் மனதில் ஒரு சந்தேகம் தோன்றலாயிற்று. டாக்டர் சுந்தா தான் தமக்கு ஆபரேஷன் செய்ய போகிறார் என்று தெரிந்து கொண்ட பிறகும் ராவ் பகதூர் ஆபரேஷன் செய்து கொள்ள சம்மதிப்பாரா? சுந்தாவும் ஆபரேஷன் செய்வாரா என்றுதான். கடைசியில் இருவரும் சம்மதித்து விட்டார்கள் என்று தெரிந்ததும் நான் சொல்ல முடியாத பீதியடைந்தேன். எப்படியாவது வழி நின்றால் போதும் என்று நினைத்துத்தான் ராவ் பகதூர் தமக்கு கொஞ்சமும் பிடிக்காத சுந்தாவிடம் ஆபரேஷன் செய்து கொள்ள சம்மதித்திருக்க வேண்டாம். சாயங்காலம் 6 மணிக்கு டாக்டர் சுந்தா வந்துவிட்டார். பெரும் புயல் அவர் முகத்திலே வீசிக்கொண்டு இருப்பதை பார்த்தேன். சுதர்சனமும் கூட வந்து கொண்டு இருந்தார். அறைக்குள்ளே சுந்தா வந்ததும் காலையில் நான் பார்த்த நாடகம் மீண்டும் ஒரு தடவை நடந்தது. ராவ் பகதூர் டாக்டரை பார்த்த பார்வை அவரது மனதையே ஊடுருவது போல இருந்தது. சுந்தா என்று ராவ் பகதூர் கூப்பிட்டார். சுந்தா அருகில் சென்றார். இந்த தடவையாவது உன்னை நம்பலாமா என்று மெதுவாக கேட்டார் ராவ் பகதூர். சுந்தா ஒரு கணம் பேசவில்லை. எப்பொழுதும் கம்பீரமாக நிமிர்ந்து நிற்கும் அவர் தேகம் அந்த நிமிஷத்தில் கூனி குறுகி போய்விட்டதாக தோன்றியது. உடம்பு வியர்த்து கொட்டியது. கைவிரல்கள் கூட நடுங்கியதை நான் பார்த்தேன். நிச்சயமாக நம்பலாம் என்று சுந்தா கூறிய பொழுது அவரது குரல் நடுங்கிற்ற. அதற்குள் ஆபரேஷன் தியேட்டருக்கு போயிருந்த சுதர்சனம் திரும்பி வந்துவிட்டார். நோயாளியை ஆபரேஷன் தியேட்டருக்கு தூக்கிச் செல்லும்படி உத்தரவிட்டார். என் மனதிலே பெரும் புயல் அடித்தது. ராவ் பகதூர் நம்பலாமா என்று டாக்டர் சுந்தாவை கேட்டது ஏதோ மரண தண்டனையைப் போல எனக்கு குலை நடுக்கத்தை உண்டாக்கிற்ற. இதற்கு முன்னால் ஒரு தடவை சுந்தா ஏதோ படு மோசம் செய்திருக்க வேண்டும் என்று ஏற்படுகிறது அல்லவா? அது என்னவாக இருக்கக்கூடும்? டாக்டர் சுந்தாவை பார்த்தேன். அவர் கைகள் நடுங்கிக் கொண்டு இருந்தன. விக்கிரகம் போன்ற உணர்ச்சியற்ற அவர் முகம் பேய் அறைந்தது போல இருந்தது. கண்கள் பஞ்சடைந்து போய் இருந்தன.
வந்தது மோசம் என்று எண்ணினேன். அந்த நிலையிலே சுந்தா வெற்றிகரமாக ஆபரேஷன் செய்ய எப்படி முடியும்? சுந்தா கத்தியை எடுத்து விட்டார். அந்த கணத்தில், அந்த இமை பொழுதில்தான் எதிர்பாராதது நடந்தது. கனவிலும் நினைக்காதது நடந்தது. அதாவது சுந்தாவின் கைகள் இப்பொழுது நடுங்கவில்லை. விகாரம் அடைந்த அவரது முகம் கருங்கல்லாக மாறிற்று. சுந்தா உணர்ச்சியை வென்றார். அந்த கணத்தில் என் மனதில் திடீரென்று ஆனந்தம் பாய்ந்தது. முதலாக என் வாழ்விலே சுந்தாவின் துணிவை வியந்தேன். குளோரோஃபார்ம் கொடுத்து ஆபரேஷன் செய்து தையலும் போட்டுவிட்டார் சுந்தா. 5 நிமிஷத்தில் ஆபரேஷன் முடிந்தது. ஒரு வாரம் ராவ் பகதூரை வெகு கவனமாக போஷித்து வந்தேன். கிழவரின் ஆரோக்கியமும் அபிவிருத்தி அடைந்தது. பிழைத்து கொள்வார், இனி பயமில்லை என்று உணர்ந்தேன். ஆபரேஷன் ஆகி 15 நாட்கள் ஆகின. வார்டுக்கு எதிரே உள்ள வேப்ப மரத்தடியில் ராவ் பகதூர் ஒரு தள்ளு வண்டியில் உட்கார்ந்திருந்தார். இத்தனை நாளாக என் மனதை அரித்து கொண்டிருந்த கேள்வியை கேட்க அதுதான் சமயம் என்று எண்ணினேன். தாத்தா, டாக்டர் சுந்தாவுக்கும் உங்களுக்கும் ஏதாவது சொந்தமா? இந்த தடவை நம்பலாமா என்று கேட்டீங்களே, ஏன்? எல்லா விஷயத்தையும் எனக்கு சொல்ல வேண்டும், மறைக்கவே கூடாது என்று கெஞ்சி கேட்டேன். அவர் ஆழ்ந்த பெருமூச்சு விட்டார். என்னை ஏற இறங்க பார்த்துவிட்டு பின் வருமாறு கூறினார். இந்த சுந்தா முன்னொரு தடவை துரோகம் செய்தது என்னமோ வாஸ்தவம்தான். மறுபடியும் அவனை நம்பி என் உயிரை அவன் கையிலே ஒப்புவிக்கலாமா என்றுதான், நம்பலாமா என்று நான் கேட்டேன். அது மகா தப்பு என்று இப்பொழுதுதான் தெரிகிறது. ஆபரேஷனுக்கு முன்னால் நீ என்னை கட்டாயம் கொன்றுவிட வேண்டும் என்று சுந்தாவை நான் கேட்டுக்கொண்டிருக்க வேண்டாம். உண்மையில் அதுதான் அவன் எனக்கு செய்திருக்கக்கூடிய நல்ல உதவியாக இருந்திருக்கும். நீங்கள் சொல்லுவது எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே என்றேன். அம்மா, பழைய கதையை ஏன் கிளறுகிறாய்? சுந்தா என் பையன் சங்கரனின் பள்ளிக்கூட தோழன். இருவரும் உயிருக்கு உயிராக இருந்து வந்தார்கள். என் மனைவி சங்கரன் குழந்தையாக இருக்கும் பொழுதே காலமாகிவிட்டாள். சங்கரனிடம் நான் உயிரையே வைத்திருந்தேன். இதெல்லாம் தெரிந்தும் கூட சுந்தா என்னை மோசம் செய்துவிட்டான் அம்மா. வைத்திய கலாசாலையில் அப்பொழுது இருவரும் படித்து கொண்டிருந்த சமயம். சங்கரனுக்கும் அவன் வகுப்பில் படித்து வந்த ஹேமாவுக்கும் சம்பந்தம் இருப்பதாக என் காதில் பராபரியாக விழுந்தது. நான் நேரிலே சங்கரனிடம் எதையும் கேட்பது இல்லை. அதுவும் இந்த மாதிரி விஷயத்தை நேரில் எப்படி கேட்பது? நான் அவனை பற்றி கேள்விப்படுவதெல்லாம் உண்மைதானா என்று கடிதம் மூலமாக அவனுக்கு எழுதி கேட்டேன். அதற்கு சங்கரன் எழுதிய கடிதத்தில் நான் கேள்விப்படுவது ரொம்ப சரி என்றும் ஹேமாவை கல்யாணம் செய்து கொள்ள தனக்கு உத்தரவு கொடுக்கும்படியும் கேட்டிருந்தான். இதில் எனக்கு கொஞ்சமும் சம்மதம் இல்லை. அவர்கள் குடும்பமே நல்ல குடும்பமல்ல. அவர்களுடன் சம்பந்தம் செய்து கொண்டால் ஊரிலே எல்லோரும் சிரிப்பார்கள் என்று நான் காரசாரமாக எழுதினேன். நான் இவ்வாறு எழுதிய கடிதங்கள் சிலவற்றை சங்கரன் சுந்தாவிடம் கொடுத்திருக்க வேண்டாம். அதை உபயோகித்துத்தான் பின்னால் சுந்தா என்னை படுகுழியிலே தள்ளிவிட்டான். இதற்குள் ஹேமாவின் தகப்பனாருக்கு பம்பாய்க்கு மாற்றலாகிவிட்டது. சங்கரன் ஹேமாவை நினைத்து உயிரையே விட்டு கொண்டு இறந்தான். கொஞ்சம் கொஞ்சமாக என் கல் மனம் இலகிற்ற. தொலைந்து போகட்டும், ஹேமாவையே கல்யாணம் செய்து கொண்டு பையன் சந்தோஷமாக இருக்கட்டும் என்று தீர்மானித்தேன். ஆகவே நான் சுந்தாவை கூப்பிட்டு பம்பாய்க்கு போக சொன்னேன். ஏற்கனவே நான் இந்த சம்பந்தத்துக்கு குறுக்கே நின்றது அவர்களுக்கு தெரியும். ஆகையால் விஷத்தை பக்குவமாக எடுத்து சொல்லி கல்யாணத்தை ஏற்பாடு செய்து வரும்படி சுந்தாவை அனுப்பினேன். தன் சிநேகிதனுக்கு அவன் இப்படிப்பட்ட துரோகம் செய்வான் என்று நான் நினைக்கவே இல்லை. அப்பொழுது நான் ஹேமாவின் தகப்பனாருக்கு கொடுத்திருந்த கடிதத்தை அவன் அவரிடம் கொடுக்கவில்லை என்று பின்னால் தெரிந்ததானால் நான் பல தடவை அவர்களை பற்றி காரசாரமாக சங்கரனுக்கு எழுதிய கடிதங்களை அவர்களிடம் கொடுத்து என் மீது அவர்களுக்கு வெறுப்பு ஏற்படும்படி செய்துவிட்டான். தங்களை பற்றி இவ்வளவு கேவலமாக நினைப்பவரின் பிள்ளைக்கு பெண்ணை கொடுப்பதில் பிரயோஜனமில்லை என்று அவர்கள் முடிவு செய்யும்படி செய்துவிட்டான். அத்துடன் அவன் நிற்கவில்லை. ஹேமாவை அவனை கல்யாணமும் செய்து கொண்டு விட்டான் என்று கூறி பெருமூச்சு விட்டார் ராவ் பகதூர். அடப்பாவி என்றேன் நான். அந்த துரோகம் செய்த பிறகு இந்த ஆஸ்பத்திரியில்தான் சுந்தாவின் முகத்திலே விழித்தேன். அப்புறம் உங்கள் பையனின் கதி? அதை ஏன் கேட்கிறாய்? இந்த ஏகத்திலே அவன் படுக்கையாக படுத்துவிட்டான்.
அதற்கு பிறகு எழுந்திருக்கவே இல்லை என்று சொல்லும் பொழுதே கிழவர் கண்களில் நீர் பெருகிற்ற. என் துக்கத்துக்கு மூல காரணமான சுந்தா மேலும் அதை அனுபவிப்பதற்கு ஆயுளை கொடுத்தான். அவன்தான் என் விரோதி, பரமசத்ரு. அவனை லேசில் விடப்போகிறது இல்லை, பழி வாங்கியே தீருவேன் என்றார் ராவ் பகதூர். அப்பொழுது ஒரு மோட்டார் வண்டி அருகில் வந்து நிற்கும் சத்தம் கேட்டது. திடுக்கிட்டு திரும்பி பார்த்தோம். சுந்தா காரிலிருந்து இறங்கி வந்தார். அவருடன் கூட கையில் குழந்தையுடன் வந்த பெண் ஹேமாவாகத்தான் இருக்க வேண்டும். என்னை மன்னிக்க வேண்டும் என்றார் சுந்தா. ராவ் பகதூர் குருசுவாமி சுந்தாவை வெறிக்க வெறிக்க பார்த்தார். பிறகு ஹேமாவின் கையில் உள்ள சின்னஞ்சிறு குழந்தையை பார்த்தார். அவரது முகத்திலே மென்மை தோன்றியது. அதுவே சுந்தாவின் துரோகத்தை அவர் மன்னித்து விட்டதற்கு அறிகுறியாகவும் இருந்தது. ஒரு நிமிஷம் அமைதி நிலவியது. வீட்டுக்கு தங்களை அழைத்து போவதற்காக வந்திருக்கிறோம். இனிமேல் தாங்கள் என்னை சங்கரனாகவே பாவிக்க வேண்டாம். தந்தையின் அன்பு எப்படி இருக்கும் என்பது எனக்கு தெரியாது. மேலும் இத்தனை நாளாக என் மனசாட்சி ஓயாமல் உறுத்தி கொண்டே இருக்கிறது. என் குடும்பம் இனிமேலாவது சந்தோஷமாக இருக்க வேண்டுமென்றால் தாங்கள் கட்டாயம் என்னுடன் வர வேண்டும் என்றான் சுந்தா. ராவ் பகதூர் 5 நிமிஷம் யோசனை செய்தார். பிறகு மெதுவாக எழுந்து அருகில் இருந்த காரில் ஏறிக்கொண்டு என்னை பார்த்து புன்முறுவல் செய்தார். ஏற்கனவே என் பிடிவாதத்தால் என் பையனின் சந்தோஷத்தை கெடுத்துவிட்டேன். மறுபடியும் மற்றொருவர் துன்பத்துக்கு நான் ஏன் காரணமாக இருக்க வேண்டாம். சுந்தாவின் வீட்டில்தான் கொஞ்ச நாட்கள் இருக்கிறேனே என்றார். சுந்தாவும் ஹேமாவும் ஏறிக்கொண்டதும் கார் புறப்பட்டு வெகு வேகமாக தூரத்திலே சென்று மறைந்தது. அன்பானவர்களே, வசந்தன் அவர்கள் எழுதிய மனசாட்சி சிறுகதை நிறைவு பெற்றது. நன்றி.